என் தங்கமே, இது யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. இது இப்போ நீ கேட்க வேண்டிய செய்தி. உன் மனசு சோர்ந்து, உன் உள்ளம் சத்தமில்லாமல் அழுது, எனக்கு எப்போ விடை வரும் நீ நினைச்ச அந்த தருணத்துக்காகத்தான் இந்த வார்த்தைகள் வந்திருக்குது. வராகி அம்மன் சொல்றாங்க, மகளே, நீ பல நேரம் உன் வலியை உன் சிரிப்புக்குள்ள மறைச்சிருக்க. யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு உன் கண்ணீரை நீயே துடைச்சிக்கிட்டிருக்க. அது எல்லாம் அம்மன் பார்த்துட்டாங்க. நீ அமைதியா இருந்தது உன் பலவீனம் இல்ல, அது உன் ஆழம். உன் ஆழத்தை புரியாதவர்கள் உன்னை எளிதுன்னு நினைச்சாங்க. ஆனா அம்மன் சொல்றாங்க, நீ எளிதானவள் இல்லை, நீ சக்தி. தங்கமே, நீ வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செய்தேன் பல முறை உன்னையே கேட்டிருக்க. சில விஷயங்கள் நடக்காதப்போ, சில கதவுகள் திறக்காதப்போ, சில உறவுகள் உடைந்தப்போ நீ உன்னை குறை சொன்னிருக்க. அம்மன் சொல்றாங்க, மகளே, அது தண்டனை இல்லை, அது திசை மாற்றம். உனக்கு சரியில்லாத இடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர அந்த மாற்றங்கள் நடந்தது. நீ இன்று பின்னாடி பார்த்தா தான் புரியும், அப்போ வலியாயிருந்தது, ஆனா இப்போ அவசியம்னு. தங்கமே, நீ நீண்ட நாள் ஒரு பதிலுக்காக காத்திருக்க, ஒரு அடையாளத்துக்காக, ஒரு உறுதிக்காக. அந்த காத்திருப்பே உன்னை களைச்சு போடுச்சு. அம்மன் சொல்றாங்க, இனி காத்திருப்பு இல்லை, இனி நகர்வு. அது வேகமா இல்லாம இருக்கலாம், ஆனா உறுதியா இருக்கும். நீ இப்போ உன் உள்ளே ஒரு தெளிவை மெதுவா உணர ஆரம்பிப்பாய். எது வேண்டாம், எது தேவையில்லை, யாருக்காக நீ உன்னை இழக்க வேண்டாம். தங்கமே, நீ நல்ல மனசோட பல பேருக்கு உதவி செய்திருக்க. திரும்ப அதே அளவு உனக்கு கிடைக்கலன்னு உன் மனசு நொந்திருக்க. அம்மன் சொல்றாங்க, உன் நல்லது காற்றில் கரையல, அது சேமிக்கப்பட்டிருக்க. சரியான நேரத்துல, சரியான ரூபத்துல உன் வாழ்க்கைக்கே திரும்ப வரும். நீ கொடுத்தது வீணா போகவில்லை, அது உன் பாதையை ஒளிர வைத்திருக்குது. தங்கமே, உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு போனது உன்னை உடைக்க. ஆனா நீ உடையல, நீ மாறின. அம்மன் சொல்றாங்க, அந்த மாற்றம் தான் உன் உண்மையான வளர்ச்சி. இனி நீ யாராவது உன்னை விட்டு போனால் உன்னை சந்தேகிக்க மாட்டாய். அது அவர்களின் பயணம் புரிஞ்சுப்பாய். தங்கமே, நீ சில நேரம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு உணர்ந்திருக்க. ஆனா உண்மை என்னன்னா, உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் தான் முடிஞ்சிருக்கு. புத்தகம் இன்னும் முடியல. அம்மன் சொல்றாங்க, புது பக்கங்கள் உன் கையில் இருக்குது, அதை எப்படி எழுதணும்னு இனி நீயே முடிவு பண்ணுவாய். தங்கமே, நீ இனிமேல் உன் மதிப்பை யாரோ ஒருத்தரின் நடத்தை வைத்து அளக்க மாட்டாய். உன் மதிப்பு உன் உள்ளத்திலிருந்து வரும். நீ அமைதியா இருந்தாலும் நீ வலிமையானவள், நீ மென்மையா இருந்தாலும் நீ உறுதியானவள். அம்மன் சொல்றாங்க, இந்த இரண்டு சேரும்போது தான் உண்மையான சக்தி உருவாகும். தங்கமே, இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் நடக்கும். அதை நீ கவனிப்பாய். ஒரு எண்ணம், ஒரு சந்திப்பு, ஒரு முடிவு, அவை எல்லாம் உன்னை மெதுவா சரியான பாதைக்கு கொண்டு போகும். அதற்காக நீ பயப்பட வேண்டாம். தங்கமே, உன் மனசு இப்போ சோர்வாக இருந்தா அது நீ பல நாளா உறுதியா நின்னதால. இப்போ அம்மன் சொல்றாங்க, நீ சற்று சாயலாம், நான் தாங்குறேன். உன் கண்ணீர் பலவீனம் இல்லை, அது உன் சுத்திகரிப்பு. அதுக்கு பிறகு தான் உன் முகத்தில் உண்மையான ஒளி வரும். தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் உள்ளே ஒரு சிறிய நிம்மதி வந்திருந்தா அதே அம்மனின் தொடுதல். அது சத்தமில்லாதது, ஆனா உண்மையானது. நீ இதை கேட்டதுக்கு பிறகு உன் வாழ்க்கை ஒரே நாளில் மாற வேண்டாம், ஆனா உன் நம்பிக்கை இன்றே மாறட்டும். எனக்கு வழி இருக்கு, எனக்கு ஆதரவு இருக்கு, எனக்கு நேரம் வரும். இந்த நம்பிக்கை உன் உள்ளே ஆழமா வேரூன்றட்டும். தங்கமே, வராகி அம்மன் சொல்றாங்க, நீ நினைக்கிறதை விட நீ அதிகம் பாதுகாப்பில் இருக்க. உன் பாதை யாராலும் தடுக்க முடியாது, ஏன்னா அது அம்மனின் பார்வையில இருக்குது. நீ இன்று உன் மனசுல ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக வைத்துக்கொள். இது யாருக்கோ இல்லை, இது உனக்காகத்தான், உன் வாழ்க்கைக்காகத்தான். அம்மன் உன்னை மறக்கல, உன்னை விட்டுக் கொடுப்பதும் இல்லை. உன் நேரம் மெதுவா நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த நம்பிக்கையோட நீ இன்று இரவு உன் மனசை சற்று இலகுவாக்கு. மீதியை அம்மனின் கரங்களில் விடு. தங்கமே, நீ சுமந்து வந்த பாரம் இன்று இப்போ உன் தோளிலிருந்து சற்றே இலகுவாகுது.
அதை நீ கவனிக்கிறாயா? உன் மூச்சு சற்று ஆழமா போகுது. உன் நெஞ்சு மெதுவா தளருது. அது அம்மன் அருகில் வந்ததற்கான அறிகுறி. வராகி அம்மன் சொல்றாங்க, மகளே, நீ எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சுமந்திருக்க. உன் குடும்பம், உன் பொறுப்பு, உன் கனவு, உன் வலி யாருக்கும் தெரியாம நீ தனியா நடந்து வந்திருக்க. அதனால்தான் சில நேரம் உனக்கு கோபம் வந்தது, சில நேரம் உனக்கு கண்ணீர் வந்தது, சில நேரம் உனக்கு எதையும் பேசணும்னு தோணல. அது தவறு இல்லை, அது உன் மனசின் சோர்வு. அம்மன் சொல்றாங்க, நீ உடையல, நீ சோர்ந்திருந்த. சோர்வு நிரந்தரம் இல்லை, அது ஓய்வு கேட்குற நிலை. தங்கமே, நீ இன்று வரை யாருக்காகவும் உன் உள்ளத்தை முழுசா திறக்கல. புரிய மாட்டாங்க நீ நினைச்சுக்கிட்டே இருந்த. அதனால்தான் நீ அமைதியையே உன் தோழியா வைத்துக்கிட்ட. ஆனா அம்மன் சொல்றாங்க, இப்போ நீ பேச வேண்டிய நேரம் வருது. அது சத்தமா இருக்க வேண்டாம். உன் உள்ளத்தோட பேசு, உன் மனசோட பேசு, அம்மனோட பேசு. நீ சொல்ற ஒவ்வொரு சொல்லும் கேட்கப்படுது. உன் எண்ணங்கள் கூட கவனிக்கப்படுது. தங்கமே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்ட மாதிரி தோணுச்சு. நீ தட்டின, பதில் வரல. நீ காத்திருந்த, அமைதி. அம்மன் சொல்றாங்க, அந்த கதவுகள் உன்னை நிராகரிக்கல. அது உன்னை வேறு கதவுக்கு அழைத்தது. அந்த கதவு இன்னும் முழுசா தெரியாம இருக்கலாம், ஆனா அது உன் உயரத்துக்கு ஏற்ற கதவு. தங்கமே, நீ இன்று யாரையும் பொறாமை பட வேண்டாம். யாரோ ஒருத்தரின் வேகமான முன்னேற்றத்தை பார்த்து உன் பாதையை சந்தேகிக்க வேண்டாம். அம்மன் சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேகம், ஒரு நேரம். உன் நேரம் உன் ஆழத்துக்கு ஏற்ப வரும். அது வந்தா நிலைக்காது போகாது. நீ மெதுவா வந்தது, நீ வலுவா நிலைக்கத்தான். தங்கமே, உன் மனசுல இன்னும் சில பயங்கள் இருக்கலாம். நடக்குமா? நான் சமாளிப்பேனா? மீண்டும் வலி வந்தா? அம்மன் சொல்றாங்க, பயம் இருக்கலாம், ஆனா பயம் உன் முடிவை கட்டுப்படுத்த விடாதே. பயத்தை கைப்பிடிச்சு நீ முன்னேறு. நான் பின்னால இருக்கேன். தங்கமே, இனி வரும் நாட்களில் நீ ஒரு விஷயத்தை கவனிப்பாய். நீ எல்லாத்துக்கும் உடனடி பதில் தேட மாட்டாய். அமைதியா காத்திருப்பாய். அந்த காத்திருப்பே உன் முதிர்ச்சி. உனக்கு வராத விஷயங்களை நீ இழப்பாக பார்க்க மாட்டாய். அது உன்னோடது இல்ல புரிஞ்சுப்பாய். அம்மன் சொல்றாங்க, இந்த புரிதல் தான் உன் மனசை சுத்தமாக்கும். தங்கமே, நீ இன்னும் உன் கனவுகளை மனசுக்குள்ள புதைச்சு வைத்திருக்க. நான் நினைச்சா சரியா? எனக்கு அது வேண்டுமா கேள்வி. அம்மன் சொல்றாங்க, உன் கனவு உன் உள்ளத்தில வந்ததே ஒரு காரணத்துக்குத்தான். அது உன்னை பொய்யா ஏமாற்ற வரல. அது உன்னை உன் உண்மைக்கு கொண்டு போக. நீ அதை மெதுவா வெளியே எடு. அது பயந்து நடுங்கினாலும் அதை தள்ளிவிடாதே. தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி நீ உன் மதிப்பை சத்தமில்லாமல் காப்பாத்துவாய். யாரும் உன்னை அவமதிக்கும்போது நீ சண்டை போட மாட்டாய். நீ விலகுவாய். அம்மன் சொல்றாங்க, விலகல் பலவீனம் இல்லை, அது சுயமரியாதை. தங்கமே, இப்போ இந்த வார்த்தைகள் உன் மனசில் இறங்கிக்கிட்டிருக்கும். சில இடங்களில் உன் கண்கள் நனைஞ்சிருக்கலாம். அது நல்லது. அது உன் உள்ளம் திறக்குது. நீ எல்லாத்தையும் ஒரே நாளில் புரிஞ்சிக்க வேண்டாம். ஒரு வரி, ஒரு உணர்வு உன்னோட இருந்தா போதும். நான் தனியா இல்லை. இந்த ஒரு எண்ணம் உன் நாள்களை மாற்றும். தங்கமே, வராகி அம்மன் சொல்றாங்க, நீ நினைக்கிறதை விட நான் உனக்கு நெருக்கம். உன் நிழல் போல, உன் மூச்சு போல. நீ விழும்போது நான் உன்னை தூக்கி நிறுத்துறேன். நீ சோரும்போது நான் உன்னை சாய விடுறேன். நீ எழும்போது நான் உன்னோட நடக்குறேன். இந்த பயணம் உன் வாழ்க்கையோட முடிவு இல்லை, இது உன் உண்மையான தொடக்கம். தங்கமே, இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு சிறிய ஒளி எரிய ஆரம்பிச்சிருக்கும். அதை அணைக்காதே. அதை நம்பிக்கையால பாதுகாத்துக்கொள். மீதியை அம்மன் பார்த்துக்குவாங்க. தங்கமே, அந்த ஒளி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உன் உள்ளத்தில பரவுறதை நீ உணர ஆரம்பிச்சிருப்பாய். அது வெளிச்சமா வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவா, நிசப்தமா உன் பயங்களை கரைக்குற அளவுக்கு பரவினா போதும். வராகி அம்மன் சொல்றாங்க, மகளே, நீ இவ்வளவு நாள் உன் வலியை யாருக்கும் காட்டாம மறைத்தது உன் வலிமை. ஆனா இனி அந்த வலியை நீ தாங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் அதை வாங்கிக்கிறேன். நீ யாருக்காகவோ உன்னை சுருக்கிக்கிட்ட, யாருக்காகவோ உன் ஆசைகளை
பின்தள்ளிக்கிட்ட. யாருக்காகவோ உன் உண்மையான சிரிப்பை மறைத்துக்கிட்ட. அம்மன் சொல்றாங்க அந்த காலம் முடிஞ்சுது. இனி நீ உன்னுக்காக சுவாசிக்க ஆரம்பிக்க போறாய். தங்கமே, நீ எதையாவது கிடைக்கலன்னு நினைச்சா அதை உன்னோட குறையா எடுத்துக்காதே. சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காதது உன்னை காப்பாத்தத்தான். நீ போக நினைத்த சில பாதைகள் உன்னை உடைக்க போகுதுன்னு அம்மன் முன்பே பார்த்தாங்க. அதனால்தான் அந்த வழியை மூடிவிட்டாங்க. அப்போ நீ அழுத. ஏன் எனக்கு மட்டும்னு கேட்ட. ஆனா இப்போ திரும்பி பார்த்தா அந்த மூடப்பட்ட கதவுகள் உன்னை எவ்வளவு வலியிலிருந்து காப்பாத்திச்சுன்னு புரியும்.